ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? அப்போனா உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து நான் யூடியூப்பில் என்னென்னா, நான் 4 வருஷமாக யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ் ஆனால் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஒரு பேமெண்ட் எடுத்துட்டேன். அதான் சக்ஸஸ்னால் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். ஆனால் வந்து சக்ஸஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த கொஞ்சம் விஷயம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நான் வந்து ஒன்றுமே தெரியாமல், அதாவது என்னோடய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன். ஒன்றுமே தெரியாமல், ஒரு பேசிக் ரூல்ஸ் கூட தெரியாமல் நான் யூடியூப்குள்ளே வந்துட்டேன். அதாவது நிறைய வியூஸ் போகுது, நம்மளுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும், நம்ம சமைச்சு போட்டால் இப்படி போகும்னு நினச்சி நான் வந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. ஒரே விஷயத்த இங்கே ஃபோன் இருக்க எல்லாருமே இப்போ யூடியூப் வச்சுருக்காங்க. அதில் வந்து சக்ஸஸ்ன்றது இதுலேயும் லக்கும் வேணும். நிறைய பேருக்கு ஒரு வீடியோவில் மானிட்டைசேஷன் கிடச்சிரும், பேமெண்ட் வந்துடும். நிறைய என்னை போல் வந்து 4 வருஷமாக போராடி மானிட்டைசேஷன் வாங்கினவங்களும் இருப்பாங்க. கிளாரிட்டி ஒன்று உண்டு, இன்னொன்று லக் ஒன்று உண்டுங்க. நம்ம எப்படி போகிறோம், எனக்கு வந்து பேசிக்கே தெரியாது. அதாவது ஃபோனில் வந்து ஆன் பண்ணி வீடியோ எடுத்துட்டோம், நான் அதை வந்து போட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்றது நான் போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே வந்ததுக்கப்புறமும் நம்ம போக போக தெரிஞ்சுக்க தான் போகிறோம். ஆனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரப்போ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, கண்டிப்பாக எல்லாருமே பணத்துக்காக தான் வருவாங்க. 2வது பிஸ்னஸ் மோட்டிவ். நான் ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன், அதை வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுக்கு எனக்கு யூடியூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க, ஒரு பிஸ்னஸ் மைண்டில் வரவங்க இருக்காங்க. இன்னொன்று வந்து ஜாலியாக வருவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதில் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பணத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று நம்ம குடும்பத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இருப்பாங்க. இப்போ நான்லாம் அப்படி தான் வந்தேன். ஆனால் நம்ம நினச்சா போல இல்லை. நம்ம யூடியூப்பில் பார்க்குறப்ப இத்தனை மில்லியன்ஸு, இவ்வளோ பணம் வரும், நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா, அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ரொம்ப கஷ்டம்தாங்க படணும். பேசிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் லக் கண்டிப்பாக ஃபேவர் பண்ணணும். நம்ம நேரமும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஒரு வீடியோவே அப்படி அவங்க கேட்குற 4000 மணி நேரம் 4000 மணி நேரமும் 1000 சப்ஸ்கிரைபரும் கொடுத்துரும். ஆனால் வந்து நான் என்ன செஞ்சேன்னா, ஷார்ட்ஸ் எனக்கு வந்து நல்லா எப்பயுமே வீடியோ போடணும்னா ஷார்ட்ஸ் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் சப்ஸ்கிரைபரை கொண்டு வரும். நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு வந்து ஷார்ட்ஸ் நல்லா போச்சு. எனக்கு வந்து யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னை சுற்றி இருக்கவங்க யாரும் யூடியூப்பில் இல்லை. அதனால் எனக்கு வந்து நிறைய அதை பற்றி தெரியல. நான் வந்து இதுலேயே நிறைய ஸ்க்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து தான் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். என்ன இதில் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஷார்ட்ஸ் வந்து எனக்கு மில்லியன்ஸில் போச்சு. அப்போ எனக்கு வந்து அவ்வளோ இதில் வந்து நாலேஜ் இல்லாதனால 10 மில்லியன் 9 மில்லியன் தான் அப்போ இருந்தது. 9 மில்லியன் வியூஸ் அந்த இது ஷார்ட்ஸில் வந்தாலே போதும். 1000 சப்ஸ்கிரைபர்லாம் அசால்ட்டாக வந்துருவாங்க. அது வந்து 1 இயர்லாம் போகிறப்ப ஈஸியாகவே கிடச்சிரும். நான் என்ன பண்ணிட்டேன், இதில் ஒன்றும் அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷார்ட்ஸை விட்டுட்டேன். நான் என்ன மைண்டில் வச்சுக்கிட்டு 4000 மணி நேரம் 1000 சப்ஸ்கிரைபர் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணே தவிர, ஷார்ட்ஸ்லேயும் இதை எடுக்கலாம், இதுலேயும் மானிட்டைசேஷன் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியலன்னா அவ்வளோதான். பேசிக் தெரியாமல் உள்ள வந்தால் இது நடக்கும். இதை வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்களான்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து அப்படியே கற்றுக்கணுங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம ஒன்று வந்து என்னென்னா, இதில் ஒரு வீடியோ போடுறோன்னா நம்ம எந்த டைமில் போடுறோம், சாயங்காலம் ஒரு 3:30 மணிக்கு போடுறோம். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து டீ குடிப்பாங்க வீட்டில் அப்படின்னு கணக்கு பண்ணி போடுறோம். அப்போ அவங்க ஃபோன் பார்ப்பாங்கன்னு கணக்கு பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா அந்த டைம்லேயே போடணும். அந்த டைம்லைன் ரொம்ப முக்கியங்க. அது பார்க்கணும். அதே மாதிரி என்ன கண்டென்ட் எடுக்கிறீங்களோ, ஸ்டார்டிங்கில் உங்கள் முகம் காட்டி போடுறீங்கன்னா அது ரிஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டாகவே எடுக்கணும். இன்னொன்று, வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம், ஃபேஸ் காட்ட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அவங்களும் கண்டென்ட்டை ரொம்பவே முக்கியமாக ஒரே கண்டென்ட் ஃபாலோ பண்ணணும். கிச்சனில் வந்து கிச்சன் டிப்ஸ் தரப்போகிறேன், குக்கிங் வீடியோ போட போகிறேன் அப்படின்னா அதை மட்டும்தான் நீங்கள் போடணும். அதில் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா கூட வியூஸ் போகாது, நீங்கள் ஃபேமஸ் ஆகிற வரைக்கும். இதெல்லாம் வந்து நான் சந்தித்தது. மானிட்டைசேஷனே நான் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க, 2 வருஷத்தில் ஒரு வீடியோஸ் போச்சு. அதில் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணோம். பணம் கிடைக்க அடுத்த 1 வருஷம் ஆச்சு. ஒரு பேமெண்ட். இப்போ 2வது பேமெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். 4 வருஷம் இவ்வளோ போராடுறோமே, இப்படி தான் எல்லாருக்கும் இருக்குமானா கண்டிப்பாக இல்லைங்க. நல்ல கண்டென்ட் மேக் பண்ணி நிறைய வியூஸ் போய் நம்மளுக்கு லக்கும் ஃபேவர் பண்ணால் நீங்கள்லாம் 2 மாதம் 1 மாதத்துல கூட எடுக்கலாம். ஒரு வீடியோவில் எடுத்தவங்களே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கைட்லைன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபில்டர், அதுக்கு வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எப்படி இது போல் நிறைய பேசிக் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டிங்கன்னா ப்ராப்பரான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணலாம்.
நான் வந்து அடுத்ததில் ஷார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், எப்படி வீடியோ மேக் பண்ணணும், எப்படி வாய்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் அடுத்தது நான் போடுறேன். இப்போ வந்து இது லைவாகவே நான் உங்களுக்கு லைவ்னா நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இப்படி நான் இப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து நேராகவே பேசி அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் வந்து அது வியூஸ் போகலை. அதான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு வந்து எதனால் போகலன்னு தெரியாது. அப்போ வந்து நம்ம இதனால தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எப்படி தோணுதுன்னா, நம்ம டைரெக்டாகவே பேசி போட நல்லாயிருக்கும் போல அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே. இப்போ இதை ஃபஸ்ட்டு வீடியோவாக நினச்சி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நானும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சதை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவ்வளோதான். நான் தெரியல, ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.